ஹாய் காய்ஸ். YFC ஜிந்திகிட்டி சங்க கூட்டம் ஊடாக கூட உங்களை சந்திக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னன்னா கூட தகுதி. சில நேரம் தகுதின்னு சொல்லி பேசும் வரும்போது கூட நீங்கள் நினைக்கலாம் உங்களோட ஆப்போசிட்டில் இருக்க நான் தகுதியானவரான கூட. ஆனால் உண்மைக்குமே சொல்ல போனால் நானும் அந்த தகுதி இல்லாத ஒரு மனுஷன் தான். ஏன்னா ஒரு காலகட்டங்களில் கூட தகுதியே இல்லாமல் எந்த ஒரு வேலைக்குமே பாத்திரம் இல்லாமல் எனக்கு எதுவுமே தெரியாத படிக்கு நான் ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனாலும் கூட என்னுடைய இயேசு கிறிஸ்து அப்படின்னு எப்படி சொல்ல போனால் என்னுடைய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அவருடைய சாதாரணமாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு கஷ்டப்படுற ஒரு ஏழைக்காக இறங்கி வர்றது சரியான மாதிரி குறைவு, அப்படி யாருமே இருக்கவும் மாட்டாங்க. ஆனால் என் இயேசு கிறிஸ்து அவர் பரலோக ராஜ்யத்திலேருந்து எனக்காக இறங்கி நான் செய்த பாவத்துக்காகவும் கூட நான் செய்த ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கூட அந்த தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நான் பெற வேண்டிய பனிஷ்மெண்ட்டையும் தண்டனைகளையும் சிலுவையையும் அவர் சுமந்து எனக்காக மரித்து எனக்காக மீண்டுமே உயிர்த்தெழுந்து வந்தார். தகுதி, இதுதான் தகுதி. என்னுடைய இயேசு மாத்திரமே இதுக்கு தகுதியானவராக இருக்கிறாரு. என்னையும் அவர் மாற்றி அதுக்கு தகுதி படைக்க செய்திருக்கிறாரு. நான் ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே இல்லாமல் இருந்த போதிலும் கூட அவர் என்னோடு கூட இருந்தார். அந்த நாட்களில் அவர் எனக்கு தகுதியாக இருந்தார். அவர் இன்றைய நாளில் மற்றவர்களோட பார்வைக்கும் என்னை தகுதியாக மாற்றி வச்சிருக்கிறாரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரங்களில் கூட நீங்களும் தகுதி இல்லாதவராக இந்த நேரத்தில் ஃபீல் பண்ணலாம். ஒன்றுமே தெரியலை, எனக்கு ஒரு தாளந்துமே இல்லை, ஒரு டேலண்ட்டுமே இல்லைன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் உங்களை தகுதிப்படுத்த ஆண்டவர் தயாராக இருக்கிறாரு. இதுக்கு நீங்கள் ஒன்று தான் செய்யணும், உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும். நானும் அதே மாதிரி தான் என் இருதயத்தை கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்களில் தெரியாத பக்கங்களை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி உங்களையும் அவர் மாற்றணும்னா நீங்கள் உங்களோட இருதயத்தை அவருக்கு கொடுக்கறது மாத்திரமே நீங்கள் செய்யறது. ஏன்னா ஆண்டவரால் மாத்திரமே முடியும். மேல உள்ளவனை கீழே கொண்டு வரவும் கீழே உள்ளவனை மேலே கொண்டு போகவும் அவரால் மாத்திரமே கூடியமான காரியமா இருக்கு. உதாரணத்துக்கு தாவீதையே எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் உங்களோட இருதயத்தை அவருக்காக கொடுத்தீங்கன்னா கட்டாயமா அவர் உங்களை தகுதிப்படுத்துவாரு. அவருக்கேற்ற பாத்திரமா மாத்துவாரு, உயர்ந்த ஒரு பாத்திரமா உங்களை மாத்துவாரு. நன்றி.